நண்பர்களே, நாம எல்லாரும் பேங்க்ல காசு போடுறோம். ஆனா அந்த பேங்குகளுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய அரசியல் மற்றும் பொருளாதார மாற்றங்கள் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு நாம முக்கியமான சில இந்திய வங்கிகளோட பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் பக்கங்களை விரிவா பார்க்க போறோம். முதல்ல எஸ் பேங்க். 2020ல இது சந்தித்த மிகப்பெரிய வீழ்ச்சி எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். 370 ரூபாய்க்கு வித்த பங்கு வெறும் 5 ரூபாய்க்கு போச்சு. ஆனா ஆர்பிஐயும் எஸ்பிஐயும் உள்ள வந்து காப்பாத்தினதுனால இன்னைக்கு படிப்படியா மீண்டு லாபத்துக்கு வந்துட்டு இருக்கு. அடுத்து மார்க்கெட்டோட ராஜா ஹெச்டிஎஃப்சி பேங்க். கோவிட் நேரத்துல 800 ரூபாய்க்கு கிடைச்ச இந்த பங்கு 1700 ரூபாய்க்கு மேல போச்சு. ஆனா சமீபத்திய ஹெச்டிஎஃப்சி எல்டிடி இணைப்புக்கு அப்புறம் டெபாசிட் வளர்ச்சி குறைஞ்சதுனால கொஞ்சம் அழுத்தத்துல இருக்கு. ஆனாலும் இது டூ பிக் டு ஃபெயில், அதாவது அவ்வளவு சீக்கிரம் சரிய விட மாட்டாங்க. இதே வரிசையில ஐசிஐசிஐ பேங்க் ஒரு டாப் பெர்ஃபார்மரா இருக்கு. 2020 இருந்து பார்த்தா 300% லாபத்தை முதலீட்டாளர்களுக்கு கொடுத்திருக்கு. இவங்களோட லாப வரம்பு என்ஐஎம் ஹெச்டிஎஃப்சியை விட அதிகமா இருக்கிறது தான் இதோட பலம். ஆனா இண்டஸ்இண்ட் பேங்க் கதையே வேற. 2025ல ஒரு மிகப்பெரிய அக்கவுண்டிங் ஃப்ராட் புகாரால ஒரே நாள்ல 27% விழுந்தது. இதனால முதலீட்டாளர்கள் மத்தியில பெரிய நம்பகத்தன்மை குறைவு ஏற்பட்டது. மறுபக்கம் கோட்டக் பேங்க் மற்றும் எஸ்பிஐயை எடுத்துக்கிட்டா, கோட்டக் பேங்க் மேல ஆர்பிஐ விதிச்ச ஆன்லைன் ஆன்போர்டிங் தடை ஒரு பக்கம் இருந்தாலும், எஸ்பிஐ இன்னைக்கு வரைக்கும் அரசு கட்டமைப்போட ஒரு தூணா, அதாவது சேவியர் பேங்கா செயல்பட்டு இருக்கு. 2024ல எஸ்பிஐ அதோட மிக உயர்ந்த லாபத்தை பதிவு பண்ணியிருக்கு. முக்கியமான விஷயம், 2026ல ஆர்பிஐ கொண்டு வந்த இந்த ஃபாரெக்ஸ் ரூல்ஸ் மற்றும் மிடில் ஈஸ்ட் கான்ஃப்ளிக்ட் காரணமா ஒட்டுமொத்த பேங்கிங் செக்டார்ல 8 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு துடைச்செறியப்பட்டிருக்கு. அதனால நீங்க எந்த பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ணினாலும் வெறும் லாபத்தை மட்டும் பார்க்காம அதோட என்பிஏ மற்றும் ஆர்பிஐ விதிமுறைகளையும் கவனிங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.